நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டக்கர். அதுதான் படத்தோட பேர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சித்தார்த் நடிச்சிருக்காரு. இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பணக்காரனாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது நடுத்தரமாவோ அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அந்த ஆசை இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பணக்காரன் ஆகிறதுக்காக ஹீரோ என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத தான் அந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பார். அவருக்கு வந்து இப்போ வாழ்கிறதுக்கே விருப்பமே இருக்காது. தற்கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வந்திருப்பார். அதனால் பில்டிங் மாடியிலேருந்து தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பார். அப்போ அவங்க வீட்டில் மாவு அரைக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதனால் அவங்க அம்மாக்காக அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்காக மாவு அரைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அந்த டைம் தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் போயிட்டு வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவர் போகிற இடமும் சாதாரணமாக சலூன் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே தான் போவார். அங்கே போயிட்டு அவர் பாட்டுக்கு இங்கிலீஷ்லேயே பேசுவார். அவர் பார்க்குறதுக்கு வந்து ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் அவரோட தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான தோற்றம் மாதிரி இருக்கும். ஸோ அவர் சொன்னதுக்கெல்லாம் அந்த சலூன் பாய் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லுவார்னா சரின்னு தலையாட்டிடுவார். அப்படியே அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவரும் ஒரு தூக்கத்தை போடுறாரு. நல்லா தூங்கி முழிச்சு பார்க்கும் போது இவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த முடி வெட்டுறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தலையை ஒரு மாதிரி வெட்டி ஆட்டு தாடி மாதிரி குட்டியாக இந்த நாடியில் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் விட்டு வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னா அவருக்கு செம்ம கோவம் வந்து அந்த ஆளை போய் அடிக்க போகிறாரு. உடனே அந்த சலூனோட ஓனர் வராரு. என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கும்போது, நான் ஒன்று சொன்னேன் இவன் ஒன்று செய்கிறான் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, 20 ரூபா கொடுத்து முடிவெட்ட வந்துட்டா புரியும்படி தமிழில் பேச வேண்டியதானப்பா, நீ இப்படி இங்கிலீஷில் பேசினா அவனுக்கு என்ன புரியும், அதெல்லாம் 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி முடிவெட்டுற கடையில் நீ பேசலாம், இங்கே அதெல்லாம் நீ பேசின இப்படித்தான் நடக்கும்ன்ற உடனே தான் அந்த ஹீரோக்கும் ஒரு விஷயம் புரியுது. முடியாக இருந்தால் கூட அது வசதியாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ நம்ம எப்படியாவது பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவர் தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவோட அந்த தாடி அந்த ஹேர் கட்லாம் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் வெறி அதிகமாக ஏறிடுது. இப்போ அவர் வீட்டுக்கு வராரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, நம்ம ஏமா இவ்வளோ ஏழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருத்தப்படுறாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா செய்கிறது, நம்ம ஏழையாக பிறந்து ஏழையாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதனால் நிம்மதியாக தானப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து வருத்தப்படுறாரு. உடனே அவங்க அம்மா வந்து இதுக்கெலாம் வருத்தப்பட வேண்டியது கிடையாது, உங்கள் தாத்தாவும் ஏழையாக தான் பிறந்தார், ஏழையாக தான் வாழ்ந்தார், அப்படியே போய் சேர்ந்தார், உங்கள் அப்பாவும் ஏழையாக பிறந்தார், ஏழையாகவே வாழ்ந்தார், அப்படியே போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுமா, இதெல்லாம் நம்ம மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. என்னடா ஆச்சு உனக்கு, நடக்கிற வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் ஹீரோக்கு இப்போ கோவம் வருது. சாப்பிட்ற தட்டை தூக்கி போட்டுட்டு நான் வந்து சென்னைக்கு போகிறேன், சென்னைக்கு போய் நான் பணக்காரன் ஆகி தான் திரும்ப வருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசி என்ன போகிற முதல் உன் கோவத்தை குறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கோவம் மாதிரி இருக்கட்டும், நம்மக்கிட்ட அதுவாது இருந்தால் தான் நல்லது, கோவம் நல்லதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ சென்னைக்கு கிளம்பி சென்னையில் வந்து இறங்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் ஃப்ரெண்டு யாரோ கொடுத்த ஐடியா படி வந்து அவர் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்றாரு. அது என்ன இடமா இருக்கும் அப்படின்னா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய் சேர்றாரு. அவருக்கு சரியாக நடிக்க வரவே மாட்டேங்குது. அதனால் அங்கே உள்ளவங்க வந்து திட்டுறதுனால அந்த வேலையும் கோவப்பட்டுட்டு விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த ட்ரைனராக இருப்பாங்களா அந்த மாதிரி வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கேயும் வந்து பிரச்சனைகள் வருது. இவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அந்த வேலையும் அவரை விட்டு போயிடுது. ஸோ அங்கேருந்தும் அவர் வெளியே வராரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாரில் போய் வேலைக்கு சேர்றாரு. மற்ற இடங்கள்னாலே சண்டை அதிகமாக வரும். இப்போ பார்னால் சொல்ல வேண்டியதே இல்லை, சும்மாவே சண்டை அங்கே அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போ அந்த பாரில் வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காட ஐஸை போட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை வளர்க்குறாரு. இவரும் பதிலுக்கு பேச அப்படியே அந்த பிரச்சனை பெருசாகுது. கோவம் அதிகமாகி அந்த பிரச்சனையாக தனியாக வந்துடுறாரு. என்னடா எந்த வேலை பார்த்தாலும் இப்படி நிலைக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இருந்தாலும் கோவத்தை குறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அவர் அது ஒரு மாதிரி தான் யோசிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசாமல் டிரைவர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு கார் டிரைவர் ஓட்டலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வராரு. அதுவும் சாதாரண டிரைவராக இருக்கக்கூடாது, ஒரு நல்ல அதாவது பென்ஸ் கார் டிரைவராக ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கார் வச்சுருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட போய் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அதோடு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் இவரோட ஃப்ரெண்டு வராரு. இவர் தான் அவரோட ஃப்ரெண்டாக இருப்பார். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல இதாக இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வேலை செய்கிற முதலாளி பற்றி ஏதாவது சொன்னாலும் இவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருப்பார். அப்படியே 2 பேர் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. இந்த ஏரியாக்குள்ளே எதுக்குடா வந்த, இது வந்து ரொம்ப மோசமான ஏரியான்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. என்னடா சொல்கிறேன்னு கேட்கும்போது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்துறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே நடக்கிற ஏரியா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இப்போ இதை கேட்ட ஹீரோவும் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும் போது, இதெல்லாம் வந்துட்டு இங்கே உள்ள அதாவது என்ன சொல்கிறதுன்னா அவருக்கு ஒரு தெரிஞ்சவங்க இருப்பார், அவர் மூலிமா தெரிஞ்சிடும். அதாவது இவர் ஏதோ ஒரு வேலையை மாற்றி செய்ய போய் அவங்களாம் இவரை கூப்பிட்டு நல்லா மொத்திருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல இவர் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ தான் வந்து இவருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்றதே தெரியும். இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்தது தப்பு, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புவாங்க.
அது அப்படியே போக டெய்லி அந்த வேலை முடிஞ்சதோட அந்த காரை வந்துட்டு அவரோட ஓனர்கிட்ட போய் அவர் வந்து விடணும். அதை டைரெக்டாக ஓனரை பார்க்க முடியாது. அவர் வேலை முடிச்சுட்டு கொண்டு போய் காரை விட்டவுடனே ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த காரை வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்காகவே ஹீரோ வந்து காரை கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி காரை ஃபுல்லாக சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி அந்த மாதிரி தான் கொண்டு போய் விடுவார். அப்போவும் இவங்க ஏதோ செக் பண்ணிவிட்டு இவங்க போய் அந்த ஓனர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவர் அங்கேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வசதியான கார் அப்படின்றதுனால இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ஹீரோவும் டெய்லி அப்படி தான் செய்வாங்க. இப்போ இவங்க செக் பண்ணவங்க போய் என்ன அவர்கிட்ட ஓனர்கிட்ட சொல்லுவாங்களோ தெரியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் தான் அவர் அந்த காரோட ஓனராக இருப்பார். என்ன சொல்வார்னா, கார் பத்திரம், இதுக்கு மேலே ஏதாவது வச்சுன்னா பார்த்து நடந்துக்க அப்படி இப்படின்னு மிரட்டி அனுப்புவார். ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, இருந்தாலும் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து வெளியே வருவார். அந்த இடத்துல தான் இப்போ ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்மோக் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அங்கே தான் ஹீரோயினும் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரோட மீட்டிங் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நடக்கும். இப்போ அடுத்த சீன்லேயே வந்து இவரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த படத்தோட வில்லனாக இருப்பார். இவருக்கு என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வசதியானவங்களாக இருக்காங்களா, கோடீஸ்வரங்க வீட்டு பொண்ணுங்களை வந்து கடத்தி வச்சுக்கிறது, அதை வந்து யார்கிட்டையாவது வந்து விற்கிறதுக்காக வந்து விலை பேசுறது, அவங்ககிட்டே விலை பேசிட்டு அந்த பொண்ணுங்க பெற்ற அப்பா இருப்பாங்களா அவங்களுக்கும் கால் பண்ணி டீலிங் பேசுறது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு வசதியான ஒரு வீட்டிலேருந்து பொண்ணை கடத்திட்டு வந்துட்டாரு. இப்போ இவர்கிட்ட கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து 20 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்க அப்பாவுக்கும் கால் பண்ணி வச்சுட்டு, அவன் 20 லட்சம் கொடுத்தா உன் பொண்ணை நான் கொடுத்துருவேன், நீ எவ்வளோ கொடுக்க போகிற உன் பொண்ணுக்கு அப்படின்றவொன்னே இப்படியே டீலிங் ஓடுது. இதில் வந்து அவங்க பொண்ணை பெற்ற அப்பா இருக்காரு. அவர் வந்து 1 கோடி நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 கோடி ரூபா கொடுத்து அந்த பொண்ணை வந்து மீட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருக்கும். இதை பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு வேலையாக அவர் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை வந்து ஒப்படைக்கிறதுக்காக வந்து இந்த வில்லன் வந்து அவரோட 2 ஆளுங்களை போட்டு ஒரு காரில் ஏற்றி அனுப்புகிறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவரோட தங்கச்சி வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் காலேஜ் சேரணும், பிஎஸ்சி நர்சிங் சேரணும், அதுக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அந்த டைம் தான் அவர் அங்கே சவாரி விட்டுட்டு வந்துட்டு இருப்பார். இப்போ இங்கே பொண்ணை விட வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வந்தவங்க வந்து பொண்ணை கொண்டு போய் வாசலில் விட்டுட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது பணத்தையும் வாங்கிடுவாங்க. அதுக்குள்ளே பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து போலீஸ்க்கு சொல்லியிருப்பார். இப்போ சுற்றி வந்து போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோ வந்து ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. அந்த டைம் இவங்க 2 பேரும் போலீஸ்ட்டை மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வில்லனோட ஆளுங்க வந்து இப்போ ஹீரோவோட காரில் வந்து வேக வேகமாக வந்து ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு எங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணி உங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து ஏதோ தப்பாக இருக்குது, அதனால் நான் காரை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், நான் அந்த பேக்கை திறந்து காட்டுறாங்க, அதில் நிறைய பணம் இருக்குது, நீ எங்களை கூட்டிகிட்டு போய் இப்போ நீ கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு நிறைய பணம் தரோன்னு சொல்லவும் ஹீரோக்கும் இப்போ பணம் தேவைப்படுது. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அவங்கள காப்பாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு ஹீரோ கேட்கும் போது அந்த 2 பேருமே வந்து ஹீரோவுக்கு பணத்தை கொடுக்காம ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவரை பாட்டுக்கு அடிச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவர் வந்து 50-50 பணம் கொடுப்பாங்க அப்படின்னு முன்னாடி பேசி வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து அவங்கள கொண்டு போய் இப்படி விடவும் அவங்கள ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க. இதில் அவங்க 2 பேரையும் காப்பாற்றி கூட்டு வரதுக்காக அவர் வந்து போலீஸ்லாம் வந்து துரத்துறாங்கல்ல, அப்போ வந்து வேக வேகமாக அவர் வரும்போது ஒரு கல்குவாரிக்குள்ளே வந்திருப்பார். அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா கார் வந்து ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கும். ஸோ இப்போ பணமும் இல்லை, ஸ்க்ராட்சும் ஆகிடுச்சு. டெய்லி கொண்டு போய் காரை கொண்டு போய் விடும்போது வந்து செக் பண்ணுவாங்க. சும்மாவே அவங்களாம் வந்து அவரை திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காரை வந்து அந்த ஸ்க்ராட்ச் விழுந்தவுடனே அந்த செக் பண்ணுற 4 பேரும் போயிட்டு அந்த ஓனர் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. இப்போ அவருக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிரும். அவர் இப்போ என்ன பண்ணுவார்னா ஒரு கத்தி எடுத்து ஹீரோட கையை கீறிடுவார். கீறிட்டு நீ போய் அதுக்கு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு, கைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு பணம் கொடுத்துருவாரு. ஆனால் அந்த காருக்காக வேண்டிய செலவை நீ தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யோகி பாபுவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பெரிய டைகர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொம்மையில் சாஞ்சுக்கு வந்துட்டு வீடியோ கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. அவரோட காஸ்டியூம் பார்த்தாலே தெரியும் அவர் வந்து எந்த வேலைக்கும் போகாமல் ஒரு ஊதாரித்தனமாக ஒரு நேரத்தை செலவழிச்சிட்டு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப வசதியானவர். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய டானு. அவருக்கு வந்து மகனே வந்து அடுத்த டானா ஆக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் யோகி பாபு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊருக்கு அனுப்புகிறாரு. எங்கன்னா சென்னைக்கு அனுப்புகிறாரு. இப்போ ஆல்ரெடி வந்து இந்த பொண்ணுங்களை கடத்தி இந்த மாதிரி ஒரு வில்லன் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் வந்து டானா அதை அவர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா வந்து அனுப்புகிறாரு. இப்போ அவங்க அப்பா சொன்னதுனால ரெக்கமெண்டேஷனில் வந்து இப்போ வந்து யோகி பாபு வந்து அந்த வில்லனுங்க வந்து ஒரு ஆளாக சேர்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா சொன்னதுனால அவர் வசதியானவர்னால இப்போ சேர்த்துக்கிறாங்க. இப்போ அங்கே போய் இவர் வேலையை கற்றுக்கிட்டு இவர் ஒரு டானா ஆகணுன்றதுக்காக இப்போ சென்னை வராரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நிச்சயதார்த்த மோதிரத்தை வந்து கலட்டுறாங்க. அவங்க நிச்சயதார்த்த மோதிரத்தை கல்றதை பார்த்தோன்னே அவருக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்களா, அவர் மாப்பிள்ளைக்கு வந்து கோவம் வருது. உங்கள் அப்பா என் கூட பிஸ்னஸ் டீல் வச்சிருக்காரு, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி போடுறாங்க. அதை பார்த்த உடனே இவர் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோயின் முகத்தில் வந்து ஒரு அடியை போட்டுறாரு. உடனே கோவமாக அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி வந்துடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கேரிங்காக ஒரு லவபிளாக ஒருத்தர் வேணும் அப்படின்றது தான் அவங்க ஆசைப்பட்றாங்க. அதோடு சரின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக அங்கேருந்து கிளம்பிட்டு ஷாப்பிங் போகிறாங்க.
இப்போ இதை பார்த்த வில்லனோட ஆளுங்க வந்துட்டு அதாவது பொண்ணுங்களை கடத்துறாங்கல்ல, அவங்க வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து கொடி கொடியாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்படியே அந்த ஒரு இதுலேயே வந்துட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து வில்லனுங்க வந்து இந்த ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க கடத்துறதுக்காக. அந்த டைமில் தான் ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு லாரி வந்துட்டு ஹீரோவோட காரை வந்து அப்படியே இடிச்சிட்டு அப்படியே அடுத்த சீனில் அவர் வந்து முழிச்சு பார்க்கும்போது மயக்கத்தில் தான் இருக்கார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கார் வந்து பயங்கர டேமேஜாக ஆகிடுது. இப்போ சொல்ல வேண்டியதே கிடையாது. இப்போ அடுத்தது வந்து ஹீரோ அது சின்ன சின்ன விஷயம்னாலும் அந்த காரோட ஓனர் வந்து ஹீரோ போட்டு நல்லா அடி நடிப்பார். ஏற்கனவே கையை வேறு அறுத்திருக்காரு. இப்போ இவருக்கு விஷயம் தெரியவே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹீரோக்கு நல்லா தர்மடி உழுது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் அடுத்த 7 வருஷத்துக்கு நீ என்கிட்ட தான் வேலை பார்க்குற, அதுவும் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குற, அப்போ தான் இந்த காருக்கான செலவு வந்து சரியாகும் அப்படின்னோடனே ஹீரோக்கு வருத்தமாக தாங்க முடியல. அதுக்காக தான் அவர் வந்து இப்போ தற்கொலை பண்ணுறன்னு முடிவே எடுத்தது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ரொம்ப தோற்று போயிடுறாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த தற்கொலை கூட அவருக்கு பண்ண தைரியம் இல்லை. உடனே வந்து ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு வந்து வாடா அந்த ஏரியாவுக்கு போகலாம், அந்த ஏரியாவில் போய் நீ ஒரு ஏரியா சொன்னில அந்த ஏரியாவுக்கு போகலான்றாரு. ஃப்ரெண்டு வந்து எதுக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் அங்கே போய் நம்ம எவன்ட்டையாவது வம்ப வளர்ப்போம், நம்மளை அடித்து நம்மளை என்னை கொன்னுருவானுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நினச்சிக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வாண்டடாக போகிறாரு. ஃப்ரெண்டு வரமாட்டேன்னு வற்புறுத்திட்டு இருக்காரு. அவரை வற்புறுத்தி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வாண்டடாக வம்பு வளர்க்குறாரு. அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க. அதில் அவர் நிலத்தர மாதிரி விழுந்துறாரு. அந்த டைமில் ஹீரோ வந்து ஒரு 2 பேரை பார்க்குறாரு. அந்த 2 பேர் யாருன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து 50-50 பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துகிட்டு அடிச்சு போட்டு போனாங்களே அவங்க 2 பேரையும் பார்க்குறாரு. அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே வந்து அவங்க 2 பேரையும் போட்டு அடிக்கிறாரு. இங்கே இவரை ஹீரோ அடிச்சுட்டு இருந்தாங்களா அவங்களையும் போட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு சும்மா போகாமல் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இவனுங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு வந்து அவங்க ஒரு க்ரீன் கலர் பென்ஸ் காரில் வராங்க. அந்த காரை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. இப்போ அவங்களெல்லாம் அடிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா யோகி பாபு அங்கே தான் இருக்கார். இப்போ நம்ம போனால் நம்மளே அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஏன்னா அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு டான் ஆகிறதுக்காக. அந்த டைமில் தான் ஹீரோ வந்து நினைக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம உயிருக்கு பயந்துக்கிட்டு இல்லாமல் அதை துணிஞ்சு நம்ம செஞ்சோன்னா எதையும் நம்ம சாதிக்க முடியுன்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. அப்போ கார் டிக்கிலேருந்து ஏதோ சத்தம் கேட்கவும் என்னன்னு சொல்லிட்டு இறங்கி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் தேடுற ஹீரோயின் காருக்கு அந்த டிக்கிக்குள்ளே இருக்காங்க. அதாவது வில்லனுங்க கடத்தி அந்த காருக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இதை ஹீரோ பார்த்தோன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதாவது ஹீரோயினை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அடி வாங்கின எல்லாருமே அவரோட தலைவர் இருக்கார்ல, அதாவது அந்த வில்லன் இருக்கார்ல, அவர்கிட்ட வராங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னது இது எல்லாரும் அடிபட்டிருக்காங்களே, யார் அவங்கள அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுக்கு அவர் அடையாளம் சொல்ல தெரியல. ஏன்னா இதுக்கு முன்ன பின்ன பார்த்தது இல்லைனால அவங்களுக்கு யாருன்னு சொல்கிறதுனே தெரியல. அதோட அவரும் கோவமாக இருந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் அந்த ஹீரோயினோட அப்பா வந்து கால் பண்ணுறாங்க, என் பொண்ணு எங்கே, நான் அதை பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் கேட்ட பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று இவர் என்ன செய்யறதுன்னா, இப்போ பணமும் இல்லை காரும் இல்லை, அந்த காரும் இவங்களோடது தானே, அந்த காரும் போச்சு பொண்ணும் போச்சு, அப்போ பணமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. எப்படியாவது நம்ம அந்த காரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது இவர் வேற ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பொண்ணோட அப்பா பேசுகிறாரு. அப்படி இங்கே கேட்ட பணமும் தரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ இவர் வந்து இந்த டைமில் பொண்ணு தாங்கிட்ட இல்லைன்றதை மறைச்சிட்டு அவர்கிட்டே இருக்க மாதிரி, நீ பணத்தெல்லாம் ரெடி பண்ணு, பொண்ணு நான் அப்புறமா வந்து உன்ட்ட சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து பசிக்குது. ஒன்று ஹீரோ வந்துட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னை எங்கே இறக்கி விடணும்னு சொல்லி நாங்கள் வந்து உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஒன்று இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நான் போக மாட்டேன், எனக்குன்னு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்கிறா, அதுவும் சரிதான், நானே உன்னை பேசாமல் உன்னை கரெக்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நீலாம் ரொம்ப வந்து ஹை கிளாஸ் பொண்ணு, அதான் யோசிக்கிறேன், அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நீ எங்கே இறக்கணும்னாவது சொல்லு, அங்கே போய் விட்றோன்னா வேண்டாம், அதுக்கு நீ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேசாமல் கொண்டு போய் நீ என்னை எங்கே எடுத்துகிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் இறக்கி விட்டுரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப மோசமான இடம், அங்கெல்லாம் போனோம்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உன் வீடு எங்கன்னு சொல்லு, அங்கே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், வேணாம், எங்கள் அப்பாவும் அதை தானே பண்ணுறாரு, பிஸ்னஸ்க்காக வேலை பேசி என்னை விற்க தானே பார்க்குறாரு, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சலிப்பாக பேசுகிறாங்க. நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட பணமே கிடையாது, நானே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ உன்னை வேற கூட்டிகிட்டு என்னால் எங்கேயும் சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீ வந்து எனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் என்னை ஊர் சுற்றி காட்டு, நானும் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்கிடையில் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட வந்து நீ தான் பொண்ணை கடத்தின மாதிரி கொண்டு போய் என்னை விட்டுரு, அப்போ எங்கள் அப்பா வந்து உனக்கு பணம் கொடுப்பாரு, அப்போ நீ கோடீஸ்வரனும் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த டீலிங் வந்து ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் ஃபுல்லாக அவர் ஹீரோ சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு. அதோட இவங்க 2 பேரும் எல்லா இடத்துக்கும் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு பாட்டும் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்த ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு இந்த காரோட ஓனர் இருக்கார்ல, அவங்க ஆளுங்க வேற ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து காரை தொலைச்சவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை வச்சிருந்து அதோட அந்த பென்ஸ் கார் க்ரீன் கலர் கார், அதாவது ஹீரோ ஓட்டிகிட்டு இருக்க காரை கொடுத்தவங்க அவங்களும் வந்து ஹீரோவை இப்போ தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து நின்றுட்டு அந்த வில்லன் இருக்கார்ல, அந்த காரோட ஃபோட்டோ காரிட்டு இந்த காரை இங்கே பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரெட் கலர் காரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த வில்லனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, க்ரீன் கலரை காட்டுறோம் ரெட் கலர் காருன்னு சொல்கிறானே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து அவங்க ஆளுங்கக்கிட்ட ஒருத்தர்கிட்டயே காட்டிகிட்டே இருக்காரு. எல்லாருமே க்ரீன் தான் சொல்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருக்கு வந்து இந்த வில்லனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறீங்கன்னு. அப்போ தான் வந்து யோகி பாபு சொல்கிறாரு. யோகி பாபு என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து இதுதான் நிறக்குருடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதாவது மூளை வந்து 2 விதமாக வேலை செய்யும். அதாவது ரைட் சைடு பிரெயின், லெஃப்ட் சைடு பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக வேலை செய்யுது. ரைட் சைடு பிரெயின் வந்து அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அது க்ரீன் கலராக தெரியும். லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு அது வந்து ரெட் கலராக தெரியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த வில்லனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு என்ன கலரில் தெரியுதோ அவங்க போய் அந்த கலரில் தேடுங்கடா அந்த காரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக சொல்கிறாரு. இப்போ அதிகமான பேருக்கு வந்து க்ரீன் கலர்லாம் தெரியாதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாம் தேட போகிறாங்க. இந்த டைம் வந்து ஒரு பெரிய காமெடி மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த அக்ரிமெண்ட் போட்ட அந்த 4 பேர் இருக்காங்களா, ஹீரோவை தேடி அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவங்க மேலெல்லாம் பயங்கர வெறியில் இருந்த ஹீரோ வந்து இப்போ இவங்களையும் போட்டு நல்லா சாத்துன்னு போட்டு சாத்தி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு காரை வந்துட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணி சரி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் அங்கே படுத்திருப்பாங்க. அவங்க பார்க்கும் போதே வந்து ஹீரோ அந்த காரில் வந்து எழுதுறாரு. அதாவது பெயிண்ட்லேயே வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எழுதுறாரு. இது அங்கே படுத்துட்டு இருக்க ஹீரோயினும் கவனிக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு இதில் விருப்பமே இல்லை. உடனே அவங்க எந்திரிச்சு வந்து அவர் எழுதுனதை அழிச்சிட்டு ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது. ஏன் என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு லவ்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பை நான் எனக்காகவே வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு வந்து அதாவது இந்த லவ்வை தவிர இந்த செக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா மட்டும் அந்த மாதிரி வந்து டேரெக்டாக சொல்ல, அதுக்காக லவ்னு மட்டும் அப்படி சொல்லாத அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் வேறு அந்த மாதிரி செக்ஸ்ன்றது அதெல்லாம் வேறு, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து இதில் ஆரம்பித்து இதில் தானே முடியுது அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. உனக்கு அது புரிய அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே பேசிகிட்டே இருக்க இவளுங்க ஹீரோ எவ்வளோ சொல்லியும் ஹீரோயினுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து அதான் அவர் ஹீரோ என்ன சொல்வார்னா, இதுக்கு தான் அதிகமாக வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ண இந்த மாதிரி தான் முட்டாள்தனமாக பேசணுன்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, உனக்கு ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுறேன், ரூம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ வந்து உனக்கும் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரூம் எடுத்து தங்க போகிறாங்க. இப்போ வந்து அதில் ரெட் கலர் பெயிண்ட் வந்து எழுதுனதுனால ஹீரோ வந்து அந்த காருக்கு ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அது ரூம் போடுறதுக்காக. அங்கே போகிற வழியில் வந்து அந்த வில்லன் இருக்கார்ல, அவரோட காரை தானே இவங்க எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. அந்த காரை பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. ஆனால் இப்போ ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஹீரோக்கு அந்த வில்லனுக்கு வந்து இது நம்மளோட காருன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியாமல் அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு. இப்போ அதோடு அங்கேருந்து கிளம்பி ஒரு ரூமும் போட்டுடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எந்த தப்பும் அந்த மாதிரிலாம் தப்பான மைண்ட் எதுவும் இல்லாமல் ஹீரோயின் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேரிங்காக இருக்கார். ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த கேரிங்காக அந்த ஒரு லவ்வபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஹீரோவோட கேரிங் வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் வருது. அதுவே வந்து லவ்வாகவும் மாறுது. அப்புறம் வந்து இவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே ஹாப்பியாக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வராங்க. நல்லா லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து வீட்டுக்கு போக சுத்தமாக பிடிக்கல. அவங்களோட லைஃபே வந்து ஹீரோவாக தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஹீரோ கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம வீட்டுக்கே போக வேண்டியது கிடையாது. ஹீரோவோட இப்படியே நம்ம தங்கிடலான்ற எண்ணம் வரைக்கும் அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாமாவே அவரை நினச்சிட்டு அந்தளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அந்த வில்லன் இருக்கார்ல, ஆல்ரெடி ஹீரோவோட ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிக்கிட்டு இருந்தார்ல, அவர் வந்து அந்த முனீஷ்காந்தன் சொல்லுவாங்கள்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த வில்லனுங்களோட காரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வர வரைக்கும் அந்த காரை அங்கேருந்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது நான் இனிமேல் இந்த குரூப்பில் வில்லனுங்களை அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு என் பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சரி அப்போ நீ செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ அங்கேயே ஏறி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லி கிளம்பிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த டைமில் இவங்க 2 பேர் கிளம்பி வந்தோன்னா அங்கே ஒரு பாட்டு வருது. அவங்க 2 பேர் அங்கே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வில்லன் வந்து இங்கே தேடி வந்து பார்க்கும்போது அங்கே காரு இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து யோகி பாபு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதாவது ஃபேஸ்புக்கில் வந்துட்டு எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ ஆல்ரெடி இவர் அடிச்சு போடும்போது பார்த்துருப்பாருல, அவரோட ஃப்ரெண்டு இருக்கிறத பார்க்குறாரு. உடனே இவனை நம்ம பிடிச்சி விசாரித்தோம் அப்படின்னா வந்து அவன் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோவுக்கு அந்த நியூஸ் தெரியவும் இப்போ ஹீரோ வந்து அந்த பொண்ணை வர சொல்கிறாங்க. அவர் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உன் ஃப்ரெண்டை ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து நான் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அவங்க போக மாட்டாங்க. உடனே ஹீரோயின் ஒரு அடியை போட்டுறாரு. அங்கேருந்து போக சொல்கிறாரு. உடனே அவங்க அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வில்லனுங்க வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து விட்டுறாங்க. அவர் ஃப்ரெண்டு விட்டதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து சண்டை போட்டு ஹீரோயின் வந்து திரும்ப கூப்பிடுறாரு. ஒரு வழியாக ஹீரோயினையும் காப்பாற்றிடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருது. இவனை தானே நம்ம அதாவது அவங்க எதிர்பார்த்த மாதிரிலாம் இருந்தோன்னா அவங்கள ரொம்ப நம்பி ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் இவர் வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்டுக்காக வந்து நம்மளை வந்து இப்படி விட்டுட்டானே, நம்மளுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோட ஹீரோ எதுவும் பேசாமல் ஹீரோயினை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. அவங்க அப்பாவும் வந்து நிறைய பணம் கொடுக்குறாரு. ஹீரோ வந்து அந்த பணத்தை வாங்காமல் அந்த ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு, நம்மளை பற்றி எதுவும் சொல்லலையா, நம்ம லவ் பண்ணுறோன்றது உங்கள் அப்பாட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்குள்ளே என்ன இருக்குது
எதுக்கு உன் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக என்ன பணையம் வச்சு வந்தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதான் ஒன்றும் ஆகலைல்ல, நான் காப்பாற்றிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஏதாவது ஆகியிருந்தா என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே இனிமேல் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவும் என்ன சொல்கிறாருன்னா, என் ஃப்ரெண்டை பற்றி யோசிச்சு பார்த்தியா, நான் உன்னை அந்த மாதிரி அனுப்பலை அப்படின்னா என் ஃப்ரெண்டை வந்து கொன்னுருப்பாங்க, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடலான்ற எண்ணத்தில் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து சுத்தமாக அதை புரிஞ்சுக்கல. ஒரு வேளை அவங்க என்னை கொண்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், நீ அந்த நேரம் நீ என்ன யோசிச்சு பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சிடுறாரு. அதனால் அந்த உள்ள பணத்தையும் வந்து எடுக்காமல் அங்கேயே வச்சுட்டு இப்போ ரிட்டன் வந்துடுறாரு. வர டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவளை ஏன் இப்படி பண்ணுற, ஒரு தடவை நீங்கள் 2 பேரும் நேரில் பார்த்து பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ரொம்ப இது கொஞ்ச நாள் விட்டு கேப் ஆனதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து கல்யாண ஏற்பாடே பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோ வந்து அவங்கள பார்க்க ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ வந்து அவள் சிந்தனையில் நம்ம இல்லை, அவள் பாட்டுக்கு ஹாயாக தானே இருக்கிறா, நம்ம எதுக்கு இப்போ அவளை தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயினுக்கு வந்து கல்யாண நாளும் வந்துடுது. அவரை மனக்கோலத்தில் பார்த்தோன்னே ஹீரோக்கு இன்னொரு மனசு உடஞ்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்போ ஃப்ரெண்டும் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம் தான் பார்த்து 2 பேரும் இப்போ காரை ஓட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து டிக்கியில் ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோ எந்திரிச்சு போய் டிக்கியை திறந்து பார்த்தா வந்து ஹீரோயின் வந்து அங்கே இருக்காங்க. இப்போ உண்மையிலே என்னென்னா ஹீரோயினுக்கும் ஹீரோவை விட்டு பெரிய மனசு இல்லை, அவரை வந்து கொஞ்சம் திருத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதாவது தனக்கு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இவரை தான் கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்தில் தான் அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க. ஹீரோவுக்கும் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. திரும்பவும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர மாதிரி தான் அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன, இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ நினச்ச மாதிரி பணக்காரராக ஆயிடுறாரு. அப்படி தான் அவர் நினச்சதை வந்து சாதிக்கிறாரு. இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் நினைக்கிறாங்க, அதாவது வசதியானவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நம்மளும் வசதியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.